அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றியும், இந்த பௌர்ணமியில் நம்ம எப்படி வழிபட வேண்டும், ஆடி மாதத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காசு எவ்வளவு வந்தாலும் பணம் கையில் இருக்காது. வருகின்ற பணம் எல்லாமே செலவிற்கே போதுமானதாக இருக்கும். இதை சமாளிக்க நீங்கள் சுப செலவுகளை செய்யலாம். உங்கள் சேர்க்கையில் கவனம் வேணும். யாருடன் நட்பாக இருக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். கூடாது சேர்க்கை பல பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது. ஆன்மீகத்தின் மீது அதிக ஈடுபாடு இருக்கும். மன அமைதிக்காக அதிக முயற்சி எடுப்பீங்க. உங்களின் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் அமையும். அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் மற்றும் உங்களின் வேலை சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் ஆதரவற்றவர்களுக்கு தொண்டு செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக ஆடி மாதத்தில் நம்ம இறை வழிபாட்டை மேற்கொண்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்று தமிழில் பழமொழியே இருக்குது. ஆடி மாதத்தில் நாம் விளைக்கின்ற பயிர் அனைத்துமே நல்ல விதமான ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமி பூஜையில் நாம் சிவ வழிபாட்டை மேற்கொண்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இந்த ஆடி பௌர்ணமி இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்களை விட தாட்சாயண காலத்தில் சூரியனின் ஒளி கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கு. சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு உள்ளுறவை மேம்படுத்தி கொள்ளவும் ஆடி மாதம் பயன்படுத்தப்படுது. வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும் கூழூற்றும் விழா நடத்துவதும் ஆடி மாதத்தில் நடக்கிறதாக சொல்லப்படுது. இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கும் வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் உண்டு. ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும். இந்த காலத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகைகளான உணவுகள் சாப்பிடுவது நல்லது. இதனால் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். துர்க்கை, காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாடுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது. அதே போல் 18 பேருக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ளக்கூடியதாக சொல்லப்படுது. ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்வதால் சிறப்பான கணவர்கள் அமைவாங்க. சுமங்கலி பெண்கள் இதுபோன்று வழிபாடு செய்வதாலும் துணைவருக்கு நீண்ட ஆயுள் உண்டு. சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலன்களை தரக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக அமைய இந்த பிரதோஷ வேளையில் நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் விசாகம் 4, அனுசம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கியிருக்கு. விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. வாக்கால் வருமானம் பெருகும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். புத்திர பாக்கியம் ஏற்படும். விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களின் மகிழ்ச்சியை ஆதரத்துடன் நீங்கள் பொழுதுபோக்க கழிப்பீங்க. உங்களுக்கு திடீர் பயணம் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் உங்களுக்கு அதிகரிக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புத்திரபாக்கியம் ஏற்பட்டு அதன் காரணமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை ஏற்படும். மகான்களின் ஆசையும் புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் காலம்
கனிந்து வரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு நினைத்தபடி கிடைக்கும். கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் உங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பது லாபத்தை அதிகரிக்க கொள்வாங்க. சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலை மற்றும் மனோபயம் நிலவக்கூடியதாக இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிக அனுகூலமான வாரம். பல வழிகளில் தனவரவு ஏற்படும். விருந்தினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்படும். அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கையில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்களிடம் இருந்து சுப சேவைகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூடக்கூடியதாக இருக்கு. இதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை நீங்க அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கக்கூடியதாக இருக்கு. மனைவி தங்களின் கிரகிப்புத்தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வீங்க. பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. நீங்கள் பிரதோஷ வேளையில் சிவபெருமான வழிபட்டு வாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை மனக்குழப்பம் மன அலைப்பாயும் கொண்டிருக்கக்கூடியவர் இந்த வாரத்தில் எந்த வேலையும் சரியாக திட்டமிட்டு செய்வது நல்லது. இல்லாவிட்டால் உங்கள் வேலை தாமதப்படும். கடினமான நேரத்தில் நலம் விரும்புவீங்க. ஆலோசனை பெற தயங்குவீங்க. வேலை தொடர்பாக திடீர் மாற்றம் அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் ஆன்மீகம் சமுதாயத்தின் பணிகளை ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கு. வாரத்தின் பிற்பகுதியில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். காதலில் உறவு வலுப்படும். திருமண உறவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக அமைய நீங்கள் முழு மனதோடு இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக சிவபெருமானுக்கு தெரிந்த மந்திரங்களை இந்த பிரதோஷ வேளையில் நாம் உச்சரிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை நாம் மனதார உச்சரித்து வந்தோம்னா கடன் தொல்லை வறுமை தீராத நோய்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண வகையான மக்கள் இல்லை. இவர்கள் சிலர் நேசிக்கிறார்கள், சிலர் வெறுக்கிறார்கள். இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவாங்க. ஆனால் இவர்களை இவை வைத்து மட்டுமே பார்ப்பது அநியாயம்தான். உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஏற்ற தீர்வு. விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் ஸ்பெஷலாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இவர்களை பொறுத்தவரை முடிந்தவரை தங்களது காதலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எளிதில் புன்னகைப்படக்கூடிய ரகமாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரரை நேசிப்பது உங்களுக்கு கடினமான ஒன்று. ஏனெனில் இவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடக்கூடியவர்கள். இவர்கள் பேசுவது சில சமயம் அதிர்ச்சி ஊட்டலாம், சில சமயம் கட்டுப்பாடற்ற சிரிப்பையும் ஏற்படுத்தலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் கூர்மையான அறிவு உண்டு. இவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் போன்ற நேர்மையோடு சேர்ந்து வெளிப்படலாம். எல்லோரும் விரும்பும் காமெடியாக அமையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் ரகசியங்களை ஒருபொழுதும் வெளிப்படுத்தாத நன்மகத்தன்மையை நீங்கள் விரும்பினால் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு ஏற்றவர்களாக இருப்பாங்க. அவர்கள் விரும்பினால் உங்களுடைய ரகசியங்களும் அவர்களுடையதாகிவிடும். விருச்சிக ராசிக்காரர்களின் நம்பிக்கையை வெறுப்பது மிகவும் கடினம். மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமான அழைச்சும் நபர்களை வெறுக்கின்றார்கள். இவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.